இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான ஒற்றுமை அவசியம். நாட்டையும் மக்களின் நல்வாழ்வையும் மேம்படுத்தும் முயற்சியில் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பானதாகவும் இருத்தல் வேண்டும். நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனளிக்காத விவகாரங்களை விவாதித்து நேரத்தை செலவழிப்பதை காட்டிலும் நாடு எதிர்நோக்கும் தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மக்கள் பிரதிநிதிகள் கவனம் செலுத்த வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளுக்கு இடையே ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் தொடர்ந்து பேணப்படுவதன் முக்கியத்துவத்தை நாட்டின் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் 15வது நாடாளுமன்றத்தின் 4வது தவணைக்கான கூட்டத்தொடரின் போது வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக விஷயங்களிலும் அதன் வளர்ச்சிகளிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அதே வேளையில் நாட்டில் மக்களின் நல்வாழ்வையும் சுபிட்சத்தையும் முன்னிறுத்தி அரசின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டி தக்க வகையில் செயல்படும் போக்கை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொண்டிருக்க வேண்டும். இந்த அரசியலை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்று மாமன்னர் கூறியுள்ளார். பணிகள் நடக்க வேண்டும் என அவர் விரும்புகின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் மக்களை கவனித்துக் கொள்வதே அவர்களுக்கு மிக முக்கியமான பணியாகும். சமூகத்தை கவனிப்பது நாட்டை கவனிப்பது பொருளாதாரத்தை கவனிப்பதாகும். மாறாக அரசியலில் விளையாடுவது அல்ல என்றார் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன். அரசாங்கத்தை அவதூறாக பேசுவதையோ அல்லது மோசமான கருத்தை வெளிப்படுத்துவதையோ நாங்கள் விரும்பவில்லை. குறிப்பாக மக்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை விவாதிப்பதில் எதிர்க்கட்சிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றார் பெந்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோங் செஃப்ரா ஒத்மான். அதோடு அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்காக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் உணர்வு ரீதியிலான நடவடிக்கைகளை பொறுப்பற்ற தனிநபர்களோ கட்சிகளோ நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்படுகின்றது. மயங்கி விழுந்த இஸ்மாயில் சஃப்ரி மருத்துவமனையில் அனுமதி. இன்று அதிகாலை முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சஃப்ரி யாகோப் தமது வீட்டில் மயங்கி விழுந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனை அவரது பத்திரிகை செயலாளர் அஸ்ரான் ஃபித்ரி அப்துல் ரஹீம் உறுதிப்படுத்தினார். ஃபெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சஃப்ரியின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார். வீட்டில் மயங்கி விழுந்த அவர் சிகிச்சைக்காக அதிகாலை 2:30 மணி அளவில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக பெர்னாமா தொடர்பு கொண்ட போது அஸ்ரான் தெரிவித்தார். ஆரோக்கியமற்ற உணவுகளையும் சுகாதார அமைச்சு தடை செய்ய வேண்டும். சிறார்களை கவரும் விதமாக சந்தைகளில் பல்வேறு வகையிலான தின்பண்டங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. அவ்வாறான உணவு வகைகளை வாங்குவதற்கு முன்பாக அவை சுகாதார அமைச்சின் ஒப்புதல் பெற்றிருப்பதை பயனீட்டாளர்கள் குறிப்பாக பெற்றோர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. சிறார்களுக்காக உள்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டில் இருந்தும் ஆரோக்கியமற்ற தின்பண்டங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அவை கடைகள் மற்றும் பள்ளிகளில் வெளியே உள்ள சிறு கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. இதுபோன்ற கடைகளில் சோதனை மேற்கொள்வதோடு ஆரோக்கியமற்ற உணவுகளை விற்பனை செய்வதை தவிர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்தின் ஆய்வு மற்றும் கல்வி பிரிவு அதிகாரி NV சுப்பாராவ் தெரிவித்தார். இதனிடையே சிறார்களுக்கான உணவு பாதுகாப்பு தொடர்பில் கடுமையான சட்டம் அமலில் இருந்தால் அவர்களின் சுகாதாரத்திற்கு பாதுகாப்பு இருக்கும் என்று சுப்பாராவ் நம்பிக்கை தெரிவித்தார். தின்பண்டங்கள் பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு உணவு தயாரித்து கொடுப்பதில் பெற்றோர்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இதன் வழி கடைகளில் விற்கப்படும் உணவுகளை தவிர்ப்பதோடு பிள்ளைகள் ஆரோக்கியமான உணவு பழக்க முறையை கடைபிடிக்க வழிவகுக்கும் என்று சுப்பாராவ் விளக்கினார். கம்மி எனும் ஒருவித ஜவ்வு மிட்டாயை உட்கொண்டதினால் ஏற்பட்ட மூச்சுத் திணறல் காரணமாக 10 வயது சிறுவன் கடந்த வியாழக்கிழமை உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பெர்னாமா செய்திகள் தொடர்பு கொண்ட போது சுப்பாராவ் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நகர புதுப்பித்தல் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும். பெரிய நகரங்களின் எழில் காட்சிகள் ஒரு நாட்டிற்கு அடையாளமாக விளங்குகின்றன. இதன் வழி சுற்றுலா மற்றும் மக்களின் பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்த முடியும். இதனை கருத்தில் கொண்டே வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு KPKT நகர புதுப்பித்தல் சட்ட மசோதாவை இயற்றி ஜூலை மாதம் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யவிருக்கிறது. இதன் வழி நாடு முழுவதும் உள்ள பாழடைந்த கட்டிடங்கள் மக்களின் நல்வாழ்வுக்காக புதிய தோற்றத்தை பெறும் நோக்கில் KPKT கீழ் உள்ள நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறை பிளான் மலேசியா பல திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த திட்டங்கள் முழுமை பெற சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தரப்பினருக்கும் தெளிவான வழிகாட்டல் அவசியம் என்று பிளான் மலேசியா தலைமை இயக்குனர் டத்தோ டாக்டர் அலியாஸ் ரம்லி தெரிவித்தார். நகரங்களில் மறு மேம்பாடு அம்சங்கள் தொடர்பாக நாங்கள் பல்வேறு வழிகாட்டிகளை வகுத்துள்ளோம். இருப்பினும் அவை போதுமானதாக இல்லை என்பதை நாங்கள் அறிவோம்.
குறிப்பாக உள்ளூர் அதிகாரிகளால் அல்லது பல்வேறு நிறுவனங்களால் செயல்படுத்தப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் வழிகாட்டுகள் மட்டுமே இருக்கும். அதனால்தான் எங்களுக்கு ஒரு அதிகாரம் தேவை என்றார் அவர். ஸ்டார்டா திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் ஒவ்வொரு முயற்சிக்கும் குடியிருப்பாளர் ஒப்புதல் வரம்பு மிக நியாயமான அளவுக்கு குறைக்கப்படும் என்று கடந்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கு குறைவான கட்டிடங்களுக்கு 80 விழுக்காடும், 30 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கட்டிடங்களுக்கு 75 விழுக்காடும், பாழடைந்த அல்லது பயன்படுத்த பாதுகாப்பற்ற கட்டிடங்களுக்கு 51 விழுக்காடாக தொடக்க மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டதால் நாடாளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இருப்பினும் ஒவ்வொரு பரிந்துரையும் உரிமையாளரால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் அலியாஸ் விளக்கினார். மேலும் உரிமையாளர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பொருத்தமான இழப்பீட்டு மதிப்பை தீர்மானிக்க உயர்நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லலாம் என்றார் அவர். ஓர் உடன்பாட்டை காண மேம்பாட்டு நிறுவனமும் உரிமையாளரும் கட்டம் கட்டமாக பேச்சுவார்த்தை மேற்கொள்வர் என்றும் அவர் கூறினார். எலன் மஸ்கின் 4 வயது மகனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஏற்பட்ட தர்ம சங்கடம். எலன் மஸ்க் அமெரிக்க அதிபர் அலுவலகத்திற்கு அண்மையில் தனது 4 வயது மகனை அழைத்துச் சென்றார். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் பொறுப்பேற்றார். அவரது நிர்வாகத்தில் செயல்திறன் நிர்வாகத்துறை தலைவராக உலக பெரும் பணக்காரர் எலன் மஸ்க் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். எலன் மஸ்க் தனது 4 வயது மகனுடன் அடிக்கடி அதிபரின் ஓவல் அலுவலகம் வருகை தருவதை பார்க்க முடிகிறது. அப்பொழுது எலன் மஸ்க் மகன் செய்யும் சேட்டைகள் இணையத்தில் கவனம் பெறுகின்றன. இந்நிலையில் அண்மையில் எலன் மஸ்க் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்பொழுது தனது மகனையும் எலன் மஸ்க் அழைத்து சென்றுள்ளார். எலன் மஸ்கின் மகன் மூக்கை துடைத்துவிட்டு அப்படியே மேசை மீது கை வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை கவனித்த ட்ரம்ப் அங்கே தர்ம சங்கடத்தில் நெளிந்துள்ளார். எனினும் சிரித்து சமாளித்த ட்ரம்ப் அதற்கு மறுநாளே தனது மேசையை மாற்றியுள்ளார். ட்ரம்ப் மேசையை மாற்றியதற்கு எலன் மஸ்க் மகன் செய்த செயலே காரணம் என நெட்டிசன்கள் இணையத்தில் ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். மெக்சிகோ கடற்கரையில் கரை ஒதுங்கிய டூம்ஸ்டே மீனால் மக்கள் அச்சம். மெக்சிகோ கடற்கரையில் கரை ஒதுங்கிய டூம்ஸ்டே மீனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடலின் அடிப்பகுதியில் சுமார் 1000 அடி ஆழத்தில் வசிக்கக்கூடிய டூம்ஸ்டே மீன் ஒன்று மெக்சிகோ கடற்கரையில் கரை ஒதுங்கியுள்ளது. வழக்கமான மீன்களைப் போல இன்றி நீளமான உடல்வாகு மற்றும் மிளிரும் தன்மை கொண்ட மீனாகும். இந்த மீன் திடீரென கடலோரத்தில் கரை ஒதுங்கியிருப்பது அபாயமிக்க ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் பேரழிவு நெருங்கும் போது மட்டுமே இந்த மீன்கள் ஆழ்கடல் பகுதியை விட்டு வெளியே வரும் என புராண கதைகள் கூறுவதாக பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். கடந்த 2011ஆம் ஆண்டு ஜப்பான் கடற்கரையில் 20க்கும் மேற்பட்ட டூம்ஸ்டே மீன்கள் கரை ஒதுங்கின. அதே ஆண்டு ஜப்பானில் மிக பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ஜப்பான் வரலாற்றில் மிக மோசமான பேரழிவை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பணைய கைதிகள் 5 பேரை இன்று விடுவித்த ஹமாஸ். இஸ்ரேலிய பணைய கைதிகளில் மொத்தம் 5 பேரை ஹமாஸ் இன்று விடுவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் தங்கள் வசம் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்து வருகிறது. அதற்கு ஈடாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்து வருகிறது. இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் இஸ்ரேலிய பணைய கைதிகளில் மேலும் 2 பேரை ஹமாஸ் இன்று விடுதலை செய்துள்ளது. மீதமுள்ளவர்கள் இன்று விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இதன்படி ஓமர் வெங்கட், ஓமர் ஷெம்டோவ் மற்றும் எலியா கோஹன் ஆகிய 3 பேர் முகமூடி அணிந்தபடி கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் கடத்தப்பட்ட போது வீரர்களாக இல்லை என்ற போதும் பொய்யாக இராணுவ சீருடை அணிந்தபடி அழைத்து வரப்பட்டனர். வெங்கட் மற்றும் டோவ் இருவரும் புன்னகை புரிந்தபடி கூட்டத்தினரை நோக்கி கையசைத்தனர். கோஹனின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் எலியா 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 என ஆனந்தத்தில் தொடர்ந்து கோஷமிட்டனர். இதேபோன்று டோவின் பாட்டி டோவை பார்த்ததும் உற்சாகத்தில் ஓமர் என்னுடைய மகிழ்ச்சியே, என் வாழ்வே என குரல் எடுத்து கத்தினார்.